நான் பார்த்த வரப்புகளில் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு வரப்பு அப்படின்னு சொல்லுவேன். என்னங்க இது வயல் வரப்பா? பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கே. மக்களே, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வரப்பு பார்த்ததில்ல. இந்த வரப்பு பாருங்க, உங்களுக்கு கீழே வந்து காங்கிரீட்டில் போட்டிருக்காங்க. அதில் வந்து ஸ்லிப் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் ஒரு கவர் மாதிரி போட்டு அதில் ஆன்டி ஸ்லிப் கிரிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் பார்த்த வரப்புகளில் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு வரப்பு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம வழிக்கு கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வரப்புகள் நம்மளுக்கு மண்ணில் போடும்போது நம்மளுக்கு புல்லு வந்து அதிகமாக முளைக்கக்கூடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் போட்டு அழகாக இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் வச்சுருக்காங்க. ஜப்பான்காரன் தானே சொல்லுவாங்க. ஆனா இந்த டெக்னாலஜி புதுசா இருக்குன்னு. வயலுக்கு நடுவுல மண்ணுக்கு பதிலா கான்கிரீட்டுக்கு மேல பிளாஸ்டிக். எதுக்காக இவ்ளோ பண்ணிருக்காங்க அப்படின்ற கேள்வியோடயே இந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஜப்பான் தமிழ் ப்ரோஸ் அப்படின்ற சமூக வலைதள பக்கத்துல தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. நார்மலா நம்ம வயல் வரப்புல நடக்கும்போது விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக 2 கையையும் விரிச்சு பேலன்ஸ் பண்ணி அப்படியெல்லாம் நடப்போம். ஹீரோயின்ஸ் எல்லாம் வயல்ல அப்படிதானே நடப்பாங்க. அதுதானே உலக வழக்கம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இங்க ஜப்பான்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மண்ணு வரப்புக்கு பதிலா கான்கிரீட்லயே வரப்பு போட்டிருக்காங்களாம். அதுக்கு மேல நடக்கும்போது விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆன்டி ஸ்லிப்ல பிளாஸ்டிக் கவர் எல்லாம் போட்டிருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, வரப்பு மேலேயே புல்லும் முளைக்காது அப்படின்ற மாதிரியாகவும் சொல்றாங்க. சோ இந்த டெக்னாலஜி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சா, இல்ல இதெல்லாம் எதுக்கு மண்ணு வரப்பு தான் பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.